அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 4 நபர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ஒரு புறம் என்றால், உயிரிழப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு டெங்கு காய்ச்சலினுடைய தீவிரம் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியிலும் மருத்துவர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. அண்மையில் கூட நேற்று திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 7 வயது சிறுவன் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறான். கடந்த 2 மாதத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை கடந்த ஓராண்டில் மட்டும் டெங்கு காய்ச்சல் உயிரிழப்புக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழக சுகாதாரத்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது கடந்த மாத நிலவரப்படி 12,600 பேர் பாதித்திருந்த நிலையில் இந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று 20ஆம் தேதி வரை மேலும் சுமார் 900 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பது தமிழக சுகாதாரத்துறை வெளியிடும் புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிகிறது. குறிப்பாக இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதித்தோர் எண்ணிக்கை 13,400 கடந்திருக்கிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த போதிய அளவு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இந்த டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரிப்புக்கு காரணம் என்கின்றனர் அரசு மருத்துவ சங்கங்களும் தனியார் மருத்துவ அமைப்புகளும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு முக்கிய காரணங்களான இந்த மழை நீரில் கொசுக்கள் உற்பத்தியாவது மட்டுமின்றி நன்னீரில் இந்த கொசு உற்பத்தியாவதும் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகரிப்புக்கு காரணம் என்கிறது சுகாதாரத்துறை. அந்த வகையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு உரிய மருத்துவ முறை கிடைக்கவில்லை என்பதுதான் டெங்கு காய்ச்சலால் பாதித்து உயிரிழப்போர் அல்லது அவதிப்படுவோரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளின் நிலவரம் என்பது ஆரம்ப சுகாதாரத்துறை மருத்துவமனைகளில் இருந்து மாவட்ட சுகாதார நிலையங்கள் வரை மருத்துவமனைகள் இருந்தாலும் அங்கு போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லாததால் டெங்கு காய்ச்சலுக்கான உரிய சிகிச்சை உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை போன்ற பெருநகரங்களில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்க, கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததாலும் அதன் மூலம் கொசு உற்பத்தி என்பது அதிகரித்து இதனால் காய்ச்சலினுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவே பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக நம்மால் பார்க்க முடிகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த போதிய அளவு விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு உரிய மருத்துவ முறை என்பது உரிய நேரத்துக்குள் கிடைக்க வேண்டும். இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருபவர்களுக்கு மருத்துவ முறை என்பது தாமதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ உபகரணங்களும் போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லாததும் நோயாளிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதற்கான ஒரு குற்றச்சாட்டாக பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.